வணக்கம். நாம் இப்போ பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸை பற்றி படிக்க போகிறோம். இப்போ பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொன்னாலே டொமைன் ஆஃப் டெஃபினிஷன் நேச்சுரல் நம்பர் தான். அதாவது டொமைன் ஆஃப் டெஃபினிஷன்னா எந்த நம்பருங்களுக்கு இந்த ஸ்டடி பொருந்தும் அப்படின்னு அதுதான் டொமைன் ஆஃப் டெஃபினிஷன்னு சொல்கிறோம். சில ரேஞ்ச் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இப்போ 5 வந்து பிரைமா காம்போசிட்டா இப்படி கொஷின் கேட்கலாம். 10 வந்து பிரைமா காம்போசிட்டா கேட்கலாம். 0 பிரைமா காம்போசிட்டா கேட்கக்கூடாது. ஏன்னா 0 வந்து நேச்சுரல் நம்பர் இல்லை. இப்போ √2 பிரைமா காம்போசிட்டா கேட்க முடியாது. ஏன்னா √2 வந்து நேச்சுரல் நம்பர் இல்லை. அப்போ பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறோம்னாவே நம்ம நேச்சுரல் நம்பருங்களுக்கு தான் ஸ்டடி பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வாங்க, எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எழுதுவோம், டிவைசர்ஸ் எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 1லேருந்து வரும். 1 யாரால டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது இப்போ 2 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். 3 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் முடியாது, அடுத்தது 4ஆல். இப்படி எல்லா நம்பருங்களுக்கு எழுதுங்க. 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 5ஆல் பண்ண முடியும். 6க்கு வந்து 1ஆல் பண்ணலாம், 2ஆல் பண்ண முடியும், 3ஆல் விட்டிங்கன்னா 6. 7க்கு வந்து 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 7ஆல் டிவைட் பண்ணலாம். 8க்கு வந்து 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் பண்ணலாம், 4ஆல் பண்ண முடியும், 8ஆல் பண்ண முடியும். 1ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், 9ஆல் டிவைட் பண்ணலாம். 10ஓட ஃபேக்டர்ஸ் யார் யார்? 1, 2, 5, 10. 11க்கு வந்து 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 11ஆல் டிவைட் பண்ண முடியும். 12க்கு வந்தீங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் பண்ண முடியும், 3ஆல் பண்ண முடியும், 6 விட்டிங்கன்னா 12. இப்போ பாருங்க, பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்ப்போம். நேச்சுரல் நம்பர் லார்ஜர் தேன் யூனிட்டி அப்படின்னு. அப்போ வந்து பிரைம் நம்பர்னாவே 1 விட பெரிய நம்பராக இருக்கணும். சரிங்களா? பெரிய நேச்சுரல் நம்பர். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 1 வந்து பிரைம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது வாங்க, எந்த ஒரு நம்பர் இப்போ பாருங்க 2 எடுத்துக்கோங்க. இதில் வந்து யாரெல்லாம் ஃபேக்டராக இருக்காங்க? 1 ஒரு டிவைசர், அதை விட்டிங்கன்னா அதே நம்பர் தான். அப்படி இருக்கணும். இப்போ 2க்கு வந்து 1 விட்டிங்கன்னா அதே நம்பர் 2, அதுதான் டிவைசர். அப்படிப்பட்ட நம்பருங்க தான் பிரைம் நம்பர்ஸ். பாருங்கள், இப்போ 3 1 இருக்குது, அதுக்கு அடுத்தது யாருன்னா அதே நம்பரால் தான் அது வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி 5 1ஆல் டிவைட் ஆகும், விட்டிங்கன்னா அடுத்தது அதே நம்பரால் டிவைட் ஆகும். அதே மாதிரி 7, 11 இவங்க எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ காம்போசிட் நம்பர்ஸ்க்கு வரும். இப்போ காம்போசிட் நம்பர்ஸில் 1ஆலையும் டிவைட் ஆகுது, அதாலேயே டிவைட் ஆகிடும். எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 1ஆல் டிவைட் ஆகும், அது இல்லாமல் அதேவால் டிவைட் ஆகுது. அது இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு டிவைசராவது எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இந்த நம்பர் எடுத்துங்க. 1ஆல் 4 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது இருக்குது. அப்போ இதெல்லாம் காம்போசிட். இப்போ பாருங்கள், இது 6 காம்போசிட், 8 காம்போசிட், 9 காம்போசிட், 10 காம்போசிட், 12 காம்போசிட். சரிங்களா? ஆனால் இப்போ 1 என்ன? அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் காம்போசிட் ஆல்சோ. அது வந்து காம்போசிட் நம்பரோட டெஃபினிஷனை குவாலிஃபை ஆகலை. அப்போ 1 வந்து ப்ரைமும் இல்லை, லார்ஜர் தேன் யூனிட்டின்னு சொல்லிட்டோம். அந்த நம்பருங்களுக்கு தான் ப்ரைம் வர முடியும். அதனால் 1 ப்ரைமும் கிடையாது, 1 காம்போசிட்டோட டெஃபினிஷனையும் குவாலிஃபை ஆகலை. அதனால் 1 இஸ் நெய்தர். 1 இஸ் நெய்தர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.